இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். இட்லி பானையில் அவிச்சு எடுத்த காளான் முட்டை வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோம். சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குது. இட்லி, தோசைக்கு கூடவே தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு உருளைக்கிழங்கு பொடியை நறுக்கி எடுத்துக்குவோம். அப்புறமா கீரின பச்சை மிளகாய் 2, நறுக்குன வெங்காயம் ஒரு 4, 5 பெருசு, தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். தேங்காய் கொஞ்சம், கருவேப்பிலை அது வந்து தேங்காய் அரைப்புக்காக வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலை. பச்சரிசி வந்து 1½ ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன், ஊற வச்சுருக்கிறேன். மிளகாத்தூள் பார்த்தாச்சு. சிக்கன் மசாலா கூட, இது 2 தான் மசாலா, வேறு எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ நான் வந்து இந்த காளானை எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதை பார்த்துருவோம். பாருங்கள், கை வந்து நனைக்கக்கூடாது, காளானையும் நனைக்கக்கூடாது. வந்து ஈரம் பண்ணாமல் அதை நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நனைச்சிடாமல் கை ஈரம் பண்ணாமல் இப்படி வந்து க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா தோல் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்துடும். மேலே இருக்கிற டாட்டு, கருப்பு புள்ளிகள் எல்லாமே வந்து சூப்பராக ஈவனாக வந்துடும். பாருங்கள், நான் இப்போ க்ளோஸ்அப்பில் கூட காமிக்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப சூப்பராக வந்துச்சு. நான் இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இது போல் ட்ரை பண்ணுங்கள். நனைக்காமல் காளானை வந்து அலசிட்டு க்ளீன் பண்ணாமல் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக அலசி சுடு தண்ணி, சால்ட் வாட்டர்லாம் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். சரிங்களா? தோல் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண காளானை சுடு தண்ணியில், உப்பு போட்ட சுடு தண்ணியில் நம்ம நல்லா அலசி எடுத்துட்டோன்னா பார்த்திங்களா இவ்வளோ அழுக்கு இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் நல்லா அலசி எடுத்துப்போம். சூப்பராக வந்து க்ளீனாக வந்துருச்சு. ரொம்பவே நமக்கு ஃப்ரெஷ் காளான் கிடைக்காது, கொஞ்சம் டல் காளான் தான் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் கலர்ஸ் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இட்லி பானையில் வச்சுட்டு கூட நான் 2 எக்கு போட்டுக்கிறேன். எத்தனை எக்கு வேணாலும் நம்ம விருப்பம் தான். நான் 2 எக்கு போட்டிருக்கேன். 8 எக்கு வந்து நம்ம வேக வைக்கும்போது அந்த இட்லி பானை குழியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சாச்சு. ஆவி காட்டி இப்போ நம்ம எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துப்போம். இந்த முட்டையை வேக வைக்கும்போது நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, முட்டையும் வெள்ளைக்கருவும் மஞ்சக்கருவும் சேர்த்து அடித்து அப்புறமா ஊற்றி வேக வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். அது எதுக்குன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வேக வைக்கிறதுனால எண்ணெய் வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு நான் அப்புறமா சொல்கிறேன். லாஸ்ட் மினிட்ல சொல்கிறேன். இப்போ நம்ம அவிச்சு எடுத்ததெல்லாம் தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு, முட்டையும் கூட. செய்ய ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வந்து எப்பயுமே நம்ம காளான் கிரேவி செஞ்சுருப்போம், இட்லி பானையில் அவிச்சு செஞ்சுருப்போமா அப்படின்றது தெரியாது. நீரில் வேக வைக்கிறத விட நீராவியில் வேக வைக்கிற பொருள் வந்து ரொம்ப நமக்கு ஆரோக்கியம் கொடுக்கும், ஆரோக்கியம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. வேக வச்ச முட்டையை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துப்போம். இந்த பொடிசாக கட் பண்ணும்போது தான் அந்த மஞ்சள் கரு இருக்குது இல்லைங்களா, அந்த மஞ்சள் கரு குழம்புல நம்ம போடும்போது அதனுடைய எசன்ஸ்லாம் இறங்கி கொஞ்சம் கொழகொழப்பு தன்மையை உருவாக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து, நீங்கள் இதுவே அப்படியே போட்டுட்டீங்க, அந்த கிரேவியில் நிறைய முட்டை போட்டு வேக வச்சு அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி கட் பண்ணி போடும்போது அந்த எசன்ஸ் இறங்கி கொழகொழப்பு தன்மை வர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி போடுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் வந்து வெள்ளை முட்டையும் மஞ்சள் முட்டையும் நல்லா அடித்து கலக்கி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை கட் பண்ணி வச்சு பொடியாக நம்ம வானலில் வச்சுக்கிட்டோம். இந்த வானல் ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது. எண்ணெய் கம்மியாக ஊற்றினாலும் ஸ்லோ குக்கிங்கில் நல்லா சூப்பராக வருது. அடி பிடிக்கிறதுக்கும் வாய்ப்பில்லை. எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம், கீறின மிளகா, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அது மேலேயே மீதி இருக்கிற வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து பரட்டி விட்ருவோம். பாருங்கள், ஆயில் கம்மியாக தான் இருக்கும். நம்ம வந்து சுதா பாபு சமையலை பொறுத்த வரைக்கும் ஆயில் ஃப்ரீ குக்கிங் தான். நீங்களுமே சரி, உங்ககிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஆயில் வந்து கம்மியாக சாப்பிடுங்க, ஆரோக்கியத்தை வந்து கூட்டிக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா, பொடியாக நறுக்குன அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு வதக்கி விட்ருவோம். நம்ம இன்னும் தக்காளி சேர்க்கலை, பார்த்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு, மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு, சிக்கன் மசாலா, இது மட்டும்தான் நம்ம மசாலா. மிளகாத்தூளும் சிக்கன் மசாலா மட்டும்தான். பட்டை லவங்கம் கூட நம்ம சேர்க்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும்தான். ஒன்லி நம்ம வேக வச்ச காளானும் வேக வச்ச முட்டையும் சேர்த்து செய்யும்போது இதனுடைய ஸ்பெஷல் டேஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துருது. இதனோட உண்மையான டேஸ்ட்டு கரெக்டாக கொடுத்துருது. போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அந்த 4 தக்காளியை அரைச்சி பேஸ்ட்டாக ஊற்ற போகிறோம். பேஸ்ட்டாக ஊற்றி செய்யும் பொழுது நல்லா வரும்.
அதுக்கு முன்னாடி நம்ம இந்த காளானை முன்னாடி சேர்த்துருவோம். காளானை முன்னாடி சேர்த்துட்டு சும்மா லேசாக 2, 3 பெரட்டி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து பெரட்டி விட்ருவோம். இந்த மாதிரி பெரட்டி விடும் பொழுது அந்த ஈரத்துலேயே அந்த மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போயிடும். தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடும், மசாலாக்களோட பச்சை வாசனையும் போயிடும். இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. முழுசாக நல்லா லட்டு மாதிரி முத்து முத்தாக கிடைச்சிது எனக்கு. முதல்ல கட் பண்ணி போடுவேன், அப்போ வந்து அந்த அளவு கிடைக்காது. இது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான குழம்பு மிளகாத்தூளும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லோ குக்கிங்கில் பரட்டி விடணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். அப்புறமா நம்ம நல்லா பரட்டி விட்டுட்டு திட்டமான தண்ணியை ஊற்றி முழுகிற அளவுக்கு. ஏன்னா இந்த பேஸ்ட்டு நான் தேங்காய் பச்சரிசி பேஸ்ட்டு போடுறேன் இல்லையா, அது வந்து திடம் கொடுக்கும். அதனால் நீங்கள் தண்ணி சேர்த்து கூட போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தேவையான குழம்புக்கு தேவையான கிரேவிக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு நம்ம எப்பயும் போல் மூடி வச்சு கொதிக்க வைக்க போகிறோம். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் தான் நம்ம அந்த தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம். ஊற வச்ச பச்சரிசி சொன்னேன் இல்லைங்களா, அதை சேர்த்தாச்சு. மீதியை பார்த்துருவோம் வாங்க. நல்லா 20 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. ஸ்லோ குக்கிங்கில் எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்குது. இப்போ ஸ்டேஜில் வந்து நம்ம கட் பண்ணி வச்ச இட்லி பானையில் வேக வச்சு எடுத்த முட்டையை வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துட்டோம். அதே டைம்லேயே நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துட்டோம். இதில் நம்ம ஏன் பச்சரிசி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த காரத்தன்மையெல்லாம் நல்லாவே எடுத்துரும். பாதாம் முந்திரிக்கு இணையானது இந்த அரைப்பு. நம்மளால் பாதாம் முந்திரியெல்லாம் சேர்த்து அரைக்க முடியாது. நான் அதனால் பச்சரிசி யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். காரம் வந்து சுத்தமாக குறைச்சிடும், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு. அவ்வளோதான், ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு இறக்கி சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு சொல்லவே வேணாம். எப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கோ அப்படியெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். இட்லி பானையில் அவிச்சு செஞ்சது இன்றைக்கி சிறப்பு தானே. சாதம் வடிச்சிட்டேங்க. சாதம் வடிச்சிட்டு இந்த கிரேவி மட்டும்தான் இன்றைக்கி வச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் தான் முதல்ல எப்பயுமே வைக்கிறத டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் லைக் போடாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா லைக் போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு சமையல் விளாகில் சந்திப்போம். புதுவிதமான சமையலோடு சந்திப்போம். டாட்டா பாய், மகிழ்ச்சி.